ஹாய் மக்களே, எல்லாருக்கும் ஹாப்பி 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 கிறிஸ்மஸ். டிசம்பர் வந்ததும் எப்படா கிறிஸ்மஸ் வரும் அப்படின்னு காத்திருந்த டேஸ் போய் இப்போ கிறிஸ்மஸ் நெருங்கி வந்ததும் எப்படிடா கிறிஸ்மஸை சூப்பராக ஜாலியாக ஹாப்பியாக கொண்டாடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க தானே? சரி, இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன பிளான் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நானும் இந்த கிறிஸ்மஸ்க்கு அபியா அப்படிங்கிற ஒரு பொண்ணோட லைஃப்பில் நடந்த கிறிஸ்மஸ் ஸ்டோரியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்டோரியை சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வணக்க நண்பர்களே, வெல்கம் பேக் டு இது நமக்காக யூடியூப் சேனல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அபியா தமிழ்நாட்டில் சென்னையில் தான் காலேஜ் 3rd இயர் படிச்சுட்டு இருக்கா. அம்மா பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க, அப்பா ஃபாரினில் இருக்காங்க. அம்மாவும் அப்பாவும் அபியா ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருந்த நேரத்தில் சில பிரச்சனைகள்னால மியூச்சுவலாக பிரிஞ்சிருக்காங்க. அபியா அன்னையிலண்டே ஹாஸ்டலில் தான் இருக்கா. காலேஜ் 2nd இயர் படிச்சுட்டு இருந்த நேரத்தில் கூட அவளோட கிறிஸ்மஸ் ஹாஸ்டல்லே தான் முடிஞ்சு போச்சுது. இப்போது கிறிஸ்மஸ் செமஸ்டர் எக்ஸாம் முடிஞ்சனால எல்லாருக்கும் லீவ் விட்டுருக்காங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேகெல்லாம் பேக் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அபியா மட்டும் ஹாஸ்டலில் தனியாக இருக்கா. இந்த கிறிஸ்மஸும் அவளுக்கு தனியாக தான் போயிடுமோ அப்படிங்கிற பயம் அவளுக்கு இருந்துகிட்டே இருந்துச்சு. அபியா காலேஜ் ஜாயின் பண்ண முன்னாடி அவளோட கிறிஸ்மஸ் எல்லாம் எவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் நினச்சி பார்க்குறா. இனிமே இப்படி ஒரு கிறிஸ்மஸ் நடக்குமா, கிறிஸ்மஸ் கிடைக்குமா அப்படிங்கிற ஏக்கம் அவளுக்குள்ள ரொம்பவுமே இருந்துக்கிட்டே இருக்குது. தினமுமே அதை நினச்சி ஹாஸ்டலில் இருக்கிற அந்த சேப்பலில் போய் உட்காந்து அழுவா. அபியாவோட அம்மாவும் அப்பாவும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஆசை அவளுக்கு இருந்தாலும் அது இன்னும் நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற விஷயம் அவளுக்கு நல்லாவே தெரியும். கிறிஸ்மஸ் நாட்கள் நெருங்க தனியாக இருந்து யோசிக்கிற அபியாவுக்கும் கிறிஸ்மஸோட நினைவுகள் ரொம்பவே போயிட்டு இருக்குது. கிறிஸ்மஸை எப்படியாவது சந்தோஷமாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஆசையும் கொஞ்சம் கொஞ்சமாக துளிர் விட ஆரம்பிக்குது. அப்போ தான் திடீர்னு கரெக்டாக டிசம்பர் 18ஆம் தேதி அன்னைக்கு அபியா அவளோட அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் வாட்ஸ்அப்பில் ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புகிறான். அந்த மெசேஜை பார்த்துட்டு அவளோட அம்மாவும் அப்பாவும் ரிப்ளை பண்ணலை. ஆனால் கால் வந்துச்சு. ஆனால் அது அபியா பிக் பண்ணலை. அவங்க 2 பேரையும் கிறிஸ்மஸ் அன்னைக்கு சாந்தோம் சர்ச்சில் மீட் பண்ணுறதா அவள் குறிப்பிட்டிருந்தா. ஆனால் அவங்க வருவாங்களா அப்படிங்கிறது அபியாவுக்கு சுத்தமாக தெரியாது. கிறிஸ்மஸும் வந்துச்சு. ஆனால் அன்னைக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? 2 வருஷத்துக்கு பிறகு அபியா அவளோட அம்மாவையும் அப்பாவையும் ஒன்றா பார்த்தா. அபியாவால் அந்த சந்தோஷத்தை தாங்கிடவே முடியலை. அவ்வளோ சந்தோஷப்பட்டா. அந்த சந்தோஷத்தோட வெளிப்பாடாட்டு அவங்க 2 பேரையும் ஹக் பண்ணி அவ்வளோ அழுதா. அது எப்படி 2 வருஷமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசாமல் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க எப்படி கிறிஸ்மஸ் அன்னைக்கு ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு கேட்குறீங்களா? அதுக்கு அபியாவோட மெசேஜ் தான் காரணம்னு நினைக்கிறேன். வாங்க அபியாவோட மெசேஜை படிக்கலாம். அன்பான அம்மா அப்பாவுக்கு, இந்த மெசேஜை நான் இப்போ எழுத உட்காந்துருக்கிற நேரத்தில் என்னோடய ஹார்ட் பல உணர்ச்சிகளால் உடைக்கப்பட்டிருக்கு. இவ்வளோ நாளாக நான் என் மனசுக்குள்ளே பூட்டி வச்சுருந்த இந்த உணர்வுகளையெல்லாம் எப்படி எழுதுறதுன்னு கூட எனக்கு தெரியலை. ஆனால் நான் இதை கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேனோ, நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர நான் எவ்வளோ ஆசையாக இருக்கேனோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது கிறிஸ்மஸ் டைம். எங்கே பார்த்தாலும் எல்லாரும் ஃபேமிலியாக சிரித்து சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும் கிறிஸ்மஸ் என்னோடய வாழ்க்கையில் நான் இழந்ததையெல்லாம் ஞாபகப்படுத்துகிற நாட்களாக இருந்து என்னை கஷ்டப்படுத்திகிட்டு இருக்கு. நாம் எல்லாரும் எப்படியெல்லாம் சிரித்து சந்தோஷமாக இருந்தோமோ அது எல்லாத்தையும் மறக்க முடியாமல், உங்கள் கூட சேரவும் முடியாமல் தனியாக எனக்குள்ளே நான் போராடிட்டுருக்கேன். லைஃப்பில் அப்போ நடந்த எல்லாத்தையும் நான் மிஸ் பண்ணுறேன். சேர்ந்திருந்து சாப்பிட்டது, சிரித்தது, சண்டை போட்டது, சமாதானம் பண்ணது எல்லாம். நைட்டில் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்டு அந்த நாள் நடந்ததையெல்லாம் பேசி சித்த நினைவுகளை எல்லாம் இப்போ தேடுறேன். அந்த நாட்களில் ரொம்ப அன்பாக பாசமாக பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டீங்க இல்லையா? அதை எல்லாமே நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எனக்கு தெரியும் உங்கள் 2 பேருக்கும் இடையில நீண்ட நாட்களாக சில கஷ்டமான சூழல் போயிட்டுருக்குன்னு. அது மட்டும் இல்லை, இப்போவும் உங்களுக்கு கோபம், வருத்தம், ஆணவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனால் எனக்கு இதை பற்றியெல்லாம் பேச விருப்பம் இல்லை. எனக்கு நீங்கள் 2 பேரும் மீண்டும் ஒன்றா அன்பாக இருக்கணும். நீங்கள் 2 பேரும் என்னை நேசிக்கணும். நாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும்.
அன்னைக்கு பாவிகளான நம்ம கூட வாழ பரலோக சிம்மாசனத்தை விட்டு இயேசு கிறிஸ்து எப்படி இறங்கி வந்து நம்ம கூட அன்பா இரக்கத்தோட வாழ்ந்தாரோ அதுபோல் நீங்கள் 2 பேரும் ஆணவம் கோபம் அப்படிங்கிற சிம்மாசனத்துல இருந்து இறங்கி வந்து என்னை பார்க்க வரணும்னு நான் ஆசைப்படுறேன். இயேசு கிறிஸ்துவோட பிறப்பு எப்படி இருளை நீக்கி எல்லா குடும்பத்துக்கும் வெளிச்சத்தை கொடுத்ததோ, பகைமையை நீக்கி எல்லாருக்கும் எப்படி அன்பை கொடுத்ததோ, அதே மாதிரி ஒரு கிறிஸ்து பிறப்பு நம்ம எல்லாரும் அனுபவிக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன். இதுவரை நடந்த எல்லா இருட்டான சம்பவங்களையும் நீங்கள் விட்டுட்டு வாங்க, நம்ம எல்லாரும் புதிய வெளிச்சத்தை பார்த்து போகலாம். நம்ம எல்லாரும் மீண்டும் ஒன்றா ஒரே குடும்பமாக மீண்டும் சந்தோஷமாக நிம்மதியாக வாழலாம். அம்மா அப்பா ப்ளீஸ் 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 உங்களை கெஞ்சி கேட்குறேன், இதுவரை நடந்ததையெல்லாம் விட்டுட்டு உங்களோட அந்த அன்புக்காக வாங்க. அப்படி நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கிறிஸ்மஸை நம்மளால் உணர முடியும். ப்ராமிஸாக சொல்கிறேன், நீங்கள் வந்தீங்கன்னா அது ஒர்த்தாக இருக்கும். இந்த கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் எனக்கு தர பெஸ்ட் கிறிஸ்மஸ் கிஃப்டாக அது இருக்கும். நீங்கள் 2 பேரும் வரலனா இதுக்கு மேலே என்னால் எவ்வளோ தாங்க முடியும்னு கூட எனக்கு தெரியலை. கிறிஸ்மஸ் நைட்டு சாந்தோம் சர்ச்சில் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்படிக்கு உங்கள் அன்பு மகள் அபியா. அபியாவோட இந்த மெசேஜை ரீட் பண்ண பிறகு அபியாவோட அம்மா அப்பா ஒன்று சேர்ந்ததுக்கு அபியா தான் ரீசன் நினைக்கிறீங்களா? எனக்கு என்னமோ கண்டிப்பாக அபியா ஒரு ரீசன் தான். ஆனால் அதுக்கு மேலே அவங்கக்கிட்ட இருந்த அன்பும் அவங்க இறங்கி வந்த அந்த குணமும் ஒரு மிகப்பெரிய காரணம் அப்படின்னு தோணுது. இன்னைக்குள்ள இந்த வீடியோலையும் வெறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு பிரிந்திருக்கிற எல்லா மக்களுக்கும் நான் அழைப்பு விடுக்கிறேன். உங்ககிட்ட இருக்கிற அந்த கோபம், ஈகோ, வருத்தம், தலக்கணம், ஆணவம், டிஃபரன்சஸ், பகைமை எல்லாத்தையும் களைஞ்சிட்டு கொஞ்சம் இறங்கி தான் வாருங்களேன். பாவிகளாக நம்ம இருந்த நேரத்திலேயே நம்மளை கடவுள் கூட இணைக்க அவ்வளோ பெரிய பரலோக ராஜ்ய சிம்மாசனத்துலேருந்து இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு குழந்தையா இறங்கி வந்தாரோ அதே மாதிரி நம்மளும் நம்மக்கிட்ட இருக்கிற ஆணவம், கோபம், வருத்தம் இது எல்லாத்தையுமே விட்டு கொஞ்சம் இறங்கி வந்தாலே போதும். நம்ம நேசிக்கிறவங்க கூட நம்ம சேர்ந்து ஒன்றா இருக்கலாம். இந்த கிறிஸ்து பிறப்பு அனுபவம் கண்டிப்பாக புதிய ரிலேஷன்ஷிப்ஸையும் புதிய பிகினிங்கையும் புதிய லவ்வையும் பிறக்க வைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை கூட கிறிஸ்து பிறப்பு நல்வாழ்த்துக்கள். ஸ்ப்ரெட் ஹாப்பினஸ் அண்ட் லிவ் ஹாப்பிலி. ஸ்டே பிளெஸ்ட்.